ரத்த பேக்குகளை ஒரு மாசத்துக்கு மேல ஏன் பயன்படுத்த முடியாது? சமீபத்துல ஜப்பான்ல உருவாக்கப்பட்ட செயற்கை ரத்தத்தை பத்தி ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தேங்க. அதுலதான் ஒரு நண்பர் இந்த சந்தேகத்தை கேட்டிருந்தாரு. மற்ற செல்கள் மாதிரி இல்லாம சிகப்பணுக்களுக்கு வந்துங்க உட்கருன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸ் கிடையாது. இந்த எக்ஸஸான அந்த ஸ்பேஸ்ல இது அதிக அளவு ஆக்சிஜனை ஹீமோகுளோபின் மூலியமா கடத்திட்டு போகுதுங்க. அதே சமயம் எதிர்வினையாக இவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டா கூட அதை சரி செஞ்சுக்க முடியாம சீக்கிரமா இறந்தும் போயிருதுங்க. சிகப்பணுக்களினுடைய ஆயுட்காலம் ஒரு 80ல இருந்து 110 நாட்கள் தாங்க. இந்த மாதிரி செயற்கையா ரத்தத்தை பேக்ல வச்சு ஸ்டோர் பண்றதுனால சிகப்பணுக்கள் உருவாக்கக்கூடிய லாக்டேட் அப்படின்ற அந்த கழிவு கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம பொட்டாசியம் லெவலும் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த காரணத்தினால ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த ரத்தத்தை பயன்படுத்தும் போது அதனால டிரான்ஸ்ஃபியூஷன் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அதிகரிக்கும். ஸோ அதனால தான் அதை டிஸ்கார்ட் நம்ம செய்யறோம்.